அனைவருக்கும் வணக்கம். வாய்ஸ் ஆஃப் ஷனு சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் கதை கேட்குறதுல ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். மகாபாரத போர் நடந்தது. அந்த மகாபாரத போரோட தத்துவம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிடணும். ஏன் அந்த போர் நடந்தது, அதன் மூலமாக பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த உலகத்துக்கு என்ன சொல்ல நினைக்கிறாரு, அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. மகாபாரதம் ஒரு இதிகாசம். அது ஒரு மாபெரும் காவியம், மிகப்பெரிய காவியம். அது ஒரு புராண இதிகாசம். அது உண்மை என்பதை விட அதில் இருக்கிற தத்துவம் உண்மை. அதை அனைவரும் புரிந்து கொள்ள முயற்சிக்கணும். என்ன தத்துவம் அதில் மறைஞ்சிருக்கு மகாபாரதத்தில், வாங்க பார்க்கலாம். கண், காது, மூக்கு, வாய், மெய் ஆகிய 5 புலன்கள் தான் பஞ்ச பாண்டவர்கள். கண், காது, மூக்கு, வாய், மெய். மெய் அப்படின்னா உடம்புன்னு அர்த்தம். ஆகிய 5 புலன்கள் தான் பஞ்ச பாண்டவர்கள். இந்த 5 புலன்களை தினந்தோறும் தாக்கி தங்களுக்கு இரையாக்க முயற்சிக்கிற தீமைகள் தான் கௌரவர்கள். இந்த 5 புலன்களையும் தினந்தோறும் தாக்கி தங்களுக்கு இரையாக்க முயற்சிக்கிற தீமைகள் தான் கௌரவர்கள். எண்ணிக்கையில் பெரியதான கௌரவர்களை எதிர்த்து, அதாவது எல்லா விதமான தீமைகளையும் எதிர்த்து கிருஷ்ண பரமாத்மா என்னும் மனசாட்சியின்படி சத்தியத்தை கடைபிடிச்சு சத்தியத்தின்படி வாழ்க்கையை வாழ்ந்து 5 புலன்களால் போரிட தீமைகளை வெற்றி பெறலாம். சத்தியமாக இருக்கணும், சத்தியத்தை பேசணும், சத்தியமானதை செய்யணும், சத்தியமானதை நினைக்கணும், இந்த மாதிரி சொல்கிறாங்க. கர்ணன் 5 புலன்களோட சகோதரன். அவன் பெயர் தான் ஆசை, மோகம். அவன் இந்திரியங்களோட ஒரு பகுதி, கூடவே பிறந்தவன். ஆனால் தீமைகளோட பக்கம்தான் எப்போதும் நிற்பான். இந்த ஆசையும் மோகமும் தான் செய்வது தவறுன்னு அவனுக்கு தெரியும், நல்லாவே தெரியும். ஆனாலும் அவனோட விருப்பம், ஆசை, இது மாதிரி ஏதாவது ஒரு சாக்கு போக்க சொல்லி தவறு செய்வான். இது அவனுக்கு பிரியமானதுன்னு சொல்லி அவன் தவறான வழியில் போவான். அவனையும் வெற்றி பெறணும். அப்படி நம்ம 5 புலன்களையும் அடக்கி ஆண்டோம் அப்படின்னா, சத்தியத்தின்படி அடக்கி ஆண்டோம்னா நம்ம இறைவனை அடையலாம். அப்படின்றது தான் இந்த மகாபாரத போரோட தத்துவம் நமக்கு உணர்த்துது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த தகவல் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வாய்ஸ் ஆஃப் ஷனு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.